ஏனையின் வீதியின் ஓமந்தை ராணுவ சோதனை சாவடி ஊடாக இன்று முதல் சோதனையின்றி போக்குவரத்து செய்ய முடியும். போர் சூழலிலும் அதன் பின்னரான போர் நிறுத்த காலப்பகுதியிலும் ஓமந்தையூடான சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தன. யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் வருகை தந்திருந்தார். இதன்போது ஓமந்தை சோதனை சாவடிகளின் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் 5 நாட்களின் பின்னர் மீண்டும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று முதல் வழமை போன்று ஏனையின் வீதியூடாக வடபகுதி நோக்கி மக்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் போலீசாரும் தமக்கு உறுதிப்படுத்தியுள்ளதாக வவுனியா மாவட்ட செயலாளர் பந்துல ஹரிச்சந்திர தெரிவித்தார். நாட்டில் தற்போது நிலவும் அமைதியான சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு தரப்பினரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர குறிப்பிட்டார். 1997ஆம் ஆண்டு தொடக்கம் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஓமந்தை சோதனை சாவடியின் நடவடிக்கைகள் இன்று முதல் நிறுத்தப்பட்டு வாகனங்கள் சோதனையின்றி பிரதான வீதியூடாக பயணிக்க முடியும். தற்போது நிலவும் சமாதான சூழ்நிலை மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு ஓமந்தையில் பாதுகாப்பு தரப்பினரால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு திட்டம் மூளாய்வு செய்யப்பட்டு புதிய போக்குவரத்து ஒழுங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஓமந்தை சோதனை சாவடி ஊடாக நாளாந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது.